ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் லலிதா, ஸ்ரீபாலி பியூட்டி சலூன் புருஷவாக்கம்லேருந்து பேசுகிறேன். லாஸ்ட் எபிசோடில் இந்த முஸ்லீம் பிரைடோட நம்ம மேக்கப் பார்த்தோம். இப்போ அவங்களோட ஹேர் ஸ்டைல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட ஹேர் லென்த் இவ்வளோ தான். ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு லேயர் கட் பண்ணியிருக்காங்க, ஃபெதர் அண்ட் லேயர். ஸோ ஹேர் வந்து உங்களுக்கு ஷார்ட்டு மிட் லென்த்து தான். இதில் நம்ம வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ண போகிறோன்றதை பாருங்கள். முதல்ல இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரை இருக்கிறதுனால மூஸ் போட்டிருக்கேன். இந்த ஹேர் மூஸ் போட்டால் என்ன ஆகும்னா அவங்களோட ட்ரை ஹேரை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணும். ஸோ இதை நான் ஆல்ரெடி கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு இவங்களது ட்ரை ஹேருக்கு ஸ்கால்பில் போட்டு நம்ம தேய்க்கலாம் வேண்டாம், ஜஸ்ட்டு கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ்க்காக ஃப்ரிஸியை கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு நெத்தி சுட்டி வச்சுருக்கோம். இப்போ நான் அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் இயர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இயர் பார்ட்டுக்கு வெல்லும் நான் ஹேர் எடுத்தாச்சு. இந்த பக்கம் கிளிப் கொடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் இயர் பார்ட்டுக்கு ஹேர் எடுத்து கிளிப் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த இடத்துல நான் பஃப் வைக்க போகிறேன். இவங்க இதுக்கு மேலே துப்பட்டா போட்டு கவர் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க மேக்கப் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மட்டும் தான் தெரியும், ஹேர் இது கண்டிப்பாக தெரியக்கூடாது. ஸோ அதை கவர் பண்ணி தான் ஆகணும். அதனால் இவங்களுக்கு வந்து நான் இப்போ ஹேரில் நம்ம பன் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே வந்து அவங்க ஷால் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி அந்த பிக்கை உங்களுக்கு காமிச்சிடுவேன். இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இவங்களுக்கு க்ரம்பிங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஹேர் வந்து கொஞ்சமாக அவங்களுக்கு பேக்கும் அடிச்சிடணும். ஸ்ப்ரே கொடுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஷைன் ஸ்ப்ரே. ஸோ இந்த ஷைன் ஸ்ப்ரே கொஞ்சம் அடிச்சிடுறேன். இதில் பஃப் அதிகமாக தான் வைக்கணும். பஃப் அதிகமாக வச்சா தான் உங்களுக்கு வந்து மேலே ஷால் வைக்கும்போது ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸ்ப்ரே கொடுங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலில் ஃப்ரண்ட் ஹேரை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே ஸோ இப்போ பஃப் வச்சாச்சு. ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல். ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக இவங்களுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி இதுக்கு பேக்கும் கொடுத்துருக்கோம். ட்விஸ்ட் பண்ணும்போது லைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கோங்க, புல்லிங் பண்ணுங்கள். ஸோ லைட்டாக தான் ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு. ஓகே. ஸோ இவங்களை ஃப்ரண்ட் ஹேர் வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணலான்னு நினச்சோம். ஒரு ஹேராக எடுத்து ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வால்யூம் கம்மியாக இருக்குது பேக்கும் அடித்தாலும். ஸோ அதனால் நான் ஃபுல் டோட்டலாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டு பக்கமும் பஃப் வச்சுருக்கேன். லைட்டாக கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ட்விஸ்ட் பண்ணல. ஸோ ஃப்ரண்ட் ஹேர் கம்மியாக இருக்கிறதுனால சிங்கிள் ஹேர் எடுத்து ட்விஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நான் இப்போ ஃபுல்லாகவே எடுத்து லைட்டாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கேன்.
ஸோ இப்போ நம்ம பேக்கில் பன் பண்ண போகிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம 2 பார்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் தலைக்கும் கீழே லைட்டாக குனிஞ்சுக்குமா. இப்போது சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, சென்டர் பார்ட் மட்டும் பேண்ட் போட்டிருக்கேன். ரப்பர் பேண்டில் டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. யூபினால கவர் பண்ணிவிடுங்க. ரைட்டுக்கா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஹேரில் இன்னும் கொஞ்சம் குனியணும் நீங்கள். ஒரு சைட்லேருந்து அந்த 2 பக்கமும் நம்ம பிரித்து வச்ச ஹேரில் ஒரு சைடில் இருந்த ஹேரும் இன்னொரு சைடில் இருக்க ஹேரையும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புல் பண்ணி விடுங்க. நீங்கள் பின் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் இவங்களுக்கு நான் பெருசாக ஒரு ஒர்க் பண்ணல. ஏன்னா எப்படி இவங்களோட ஹேர் வந்து மேலே நம்ம கவர் பண்ண போகிறோம். நார்மலாக ஒரு சின்ன 2 பக்கமும் நம்ம எடுத்த ஹேர் பார்ட் இல்லாமல் சென்டர் பார்ட் எடுத்த ஹேரை ரப்பர் பேண்ட் போட்டு அது மேலே ஒரு ரிங் போட்டு அந்த ரிங்கில் இதை கவர் பண்ணியிருக்கேன். சைடில் இருக்க ஹேரை 2 பக்கமும் ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ளவர்ஸில் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிடுவேன் இந்த பன்னை. மேலே இவங்களுக்கு வந்து இப்போ துப்பட்டா போட்டுருவோம். கொடுங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு 2 பார்ட் ஹேர் பிரிச்சாச்சு. சென்டர் பார்ட்டில் இருக்கிற ஹேர் வச்சுட்டு பேக்கும் அடித்து ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு ரிங் போட்டிருக்கோம். அந்த ரிங்கை வந்து நம்ம முடியால் சுற்றி கவர் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் இருக்க ஹேர் இந்த பக்கம் ஹேரை ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஹேர் பன் சின்னதாக ஒன்று பண்ணியிருக்கோம். அவங்க முடியல என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் ஸ்டைல் இந்த ட்ரெஸ்க்கு நம்ம ஸ்கார்ஃப் மேலே வந்து ஃபுல்லாக கவர் ஆக போகிறதுனால பின்னாடி இருக்க பண்ணை சிம்பிளாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். ட்விஸ்ட் பண்ணது சைடில் வந்துருச்சு. மேலே வந்து
ஒரு நேச்சுரல் ஃப்ளார்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரோஸில் கவர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சின்னதாக ஜுவல்ஸ் வந்து போட்டிருக்கோம். இது இவங்களுடைய யூஸ் பண்ணியிருக்க அந்த ஜுவல் செட்டோடது மேட்ச் ஆனது தான். ஸோ இப்போ சைடில் இதே மாதிரி சின்ன சின்ன ஹேர் இருக்குது. ஸோ அந்த ஹேரை கேர்ள் பண்ணணும். இவங்களுக்கு மிஷினில் கேர்ள் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து மூஸ் போட்டு லைட்டாக நம்ம ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து இது ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கேர்ள்ஸ் நிற்கும். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், எடுத்துட்டேன். ஸோ இப்போ ஃபினிஷிங் பாருங்கள். இவங்களுடைய மேக்கப்போட ஃபினிஷிங் ப்ளஸ் நெத்தி சுட்டி வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் இவங்களுடைய ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ண அதே ஜுவல் செட்டோடது. இதில் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் நம்ம பெருசாக தான் நெத்தி சுட்டி வச்சுருக்கோம், ஃபோர்ஹெட் கவர் பண்ணுற மாதிரி. பேக் வந்து பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவல் ஒரு லைட்டான ஒரு பன் தான் சின்னதாக பண்ணியிருக்கோம். ஹேரில் ஃப்ளவர்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த முஸ்லீம் பிரைடோட ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிடுச்சு. நேச்சுரல் ஃப்ளார்ஸில் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதோட இந்த ஹேர் ஸ்டைலோட ஃபினிஷிங் காமிச்சிட்டேன். நேச்சுரல் ஃப்ளார்ஸில் முடிச்சிருக்கோம். நன்றி, வணக்கம்.